ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா நல்லாத்தூர்ன்ற ஊராட்சி கோனேரிக்குப்பம் வில்லேஜ் இது. இந்த சைட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வந்து பேஸ் மட்டும் லே பண்ணி கொடுக்குறோம். 2வது நாள் பேஸு லேயிங் ஒர்க் இது. நம்ம 2 நாளில் ஒரு 2 அடி மட்டும் லே பண்ணி கொடுக்க போகிறோம். இது 2வது நாள் ஒர்க்கு. இன்றைக்கி லே பண்ணி கொடுத்து முடிச்சுடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போட்டிருப்பேன். எல்லாமே ஒரு கல்லை ஆஷ் பண்ணிட்டு ஒரு வால் மட்டும் நம்ம வந்து லே பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ 2வது நாள் ஒர்க்கு. இன்றைக்கி வந்து 6 கல் லைட்டு எல்லாமே லே பண்ண போகிறோம். அப்படியே பாருங்கள். வேறு எந்த உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இது வீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 22. ஒரு ஹாலு 2 பெட்ரூம் வரா மாதிரி இது போர்ஷன். இது நம்ம வந்து நம்ம பேஸுக்கு மேலே போகும்போது உள்ள பார்ட்டிஷன் வால்லாம் பார்த்திங்கன்னா இப்படியே அந்த 9 இன்ச்சு இன்டர்லாக்லேயே பார்த்திங்கன்னா சென்டர் நம்ம அந்த லாக்கை மட்டும் ஒரு சைடில் கட் பண்ணிவிட்டு அப்படியே 6 இன்ச்சு நம்ம உட்கார வைக்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம இந்த வீடு பார்த்திங்கன்னா லே பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்கு மேலே ஒரு 2 நாளில் லென்ட்டில் மட்டும் லே பண்ணிவிடுவோம். லென்ட்டிலுக்கு மேலே ஒரு நாளில் லே பண்ணிவிடுவோம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 3 நாளில் இந்த வீடே வந்து முடித்து கொடுத்துருவோம். அவ்வளோதான் டைம் எடுக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நான் போடும்போது பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு 4-5 வால் வந்து நம்ம 6 லைட்டு லே பண்ணிட்டோம். இந்த சைட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இப்போ பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமரு கமெண்ட்ஸில் என்ன கேட்குறீங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு 20க்கு 30 கட்டணும், இல்லை வந்து ஒரு 40க்கு 40 கட்டித்தரணும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் கட்டித்தரணும், அது மாதிரி வந்து அதுக்கு என்ன பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படி கேட்குறீங்க. நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபுல் பில்டிங் நம்ம பண்ணி தரதில்லைங்க. நம்ம வந்து பில்த் பீம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பேஸ்லேருந்து ரூப் மட்டும் நம்ம லே பண்ணி கொடுக்குறோங்க. இன்டர்லாக் பொறுத்தவரைலாம் நீங்கள் வந்து ரேட்டுக்கு விடாமல் நம்ம வந்து கூலி கொடுத்து பேஸ்லேருந்து எல்லாமே வந்து கூலி கொடுத்து நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் ரேட்டுக்கு விட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து ரேட்டுக்கு பண்ணுறவங்க ஒரு மார்ஜின் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ரேட்டுக்கு வர்றதோட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கூலி கொடுத்து பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல் பில்டிங் ரேட்டுக்கு பண்ணுறதில்லைங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் நம்ம வீடியோவில் சொன்னாலும் நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் எனக்கு இந்த சைஸுக்கு எனக்கு பட்ஜெட் சொல்லுங்கள், எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி சைஸெல்லாம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க. நம்ம ஃபுல் பில்டிங் நம்ம பண்ணுறதில்லைங்க. பண்ணால் நம்ம வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணலாம். இது வந்து நம்ம பேஸ் வரைக்கும் கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்றாங்க. பேஸ்லேருந்து லிண்டில் மட்டும் நம்ம லே பண்ணி கொடுத்துட்றோம். லிண்டில் ஜல்லி லேப்ட்டு இதெல்லாம் கஸ்டமர் போட்டுறாங்க. அதுக்கு மேலே லே பண்ணி கொடுக்குறோம். ரூஃபு கஸ்டமர் போடுறாங்க. ஸோ வந்து ஒரு 20க்கு 30 சைஸில் எவ்வளோ கல் பிடிக்கும், எவ்வளோ லேயிங் சார்ஜு, அது மாதிரி டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லலாங்க. இல்லை இப்போ இந்த 20க்கு 30 சைஸுக்கு எவ்வளோ கல் பிடிக்குது, 20க்கு 20 சைஸுக்கு எவ்வளோ கல் பிடிக்குது, அது எவ்வளோ பட்ஜெட் சார், லேயிங்கோட சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் ஒரு 2000 கல் பிடிக்குது, கல்லோட காஸ்ட்டு இவ்வளோ, ஒரு 1,20,000 டோட்டலாக ஆச்சு, அந்த மாதிரி டீட்டெயில் சொல்லாங்க. ஃபுல் பில்டிங் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுல் பில்டிங் பண்ணுறதில்ல. அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நம்ம லேயிங் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து பேஸ் போடுற ஒர்க்லாம் இருக்காது. அப்படியே நீங்கள் பிரிக்ஸை இறக்கிட்டு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சென்ட்ரிங் ஒர்க்கு மட்டும் ஒரு உங்களுக்கு லேபருக்கு கிடைக்கலனா கூட ரேட்டுக்கு பேசிவிட்டு ஒரு சென்ட்ரிங் மேஸ்திரிகிட்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரேட்டுக்குள்ள லேபருக்கு பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இன்டர்லாக்கை பொறுத்தவரைலாம் நீங்களும் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க. டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஏரியா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி கொடுப்போங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஃபுல் பில்டிங்கும் எடுத்து பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஃபுல் பில்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பில்டிங்கை முடித்து அவங்க கையில் வந்து சாவி கொடுக்குற வரைக்கும் நம்ம அந்த பில்டிங்கே ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. அடுத்த கஸ்டமரை நம்ம வந்து லே பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த வீடு எடுத்து பண்ணுறதுக்கோ பண்ண முடியலங்க. ஏன்னா கஸ்டமர் அதிகமாக வரதுனால நம்ம வந்து அடுத்தடுத்த பில்டிங் பண்ண முடியல. ஸோ வந்து
நம்ம ஒரு வீடு எடுத்து பண்ணுறோம்னா அதுக்கான டைமிங்கே ஒரு 3 மாதம் ஆகும். அந்த ஒரு பில்டிங்லேயே இருந்தோம்னா நம்ம ஒரு பில்டிங் வந்து சென்னையில் இருக்கோம், இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா அரக்கோணம், இன்னொன்று செங்கல்பட்டு, வந்தவாசி, அது மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பில்டிங் வரதுனால நம்ம வந்து ஃபுல் பில்டிங் நம்மளால் பண்ண முடியாதுங்க. அதனால் ஆரம்பத்தில் எடுத்து பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. பிரிக்ஸு கொடுக்குறோம், லே பண்ணுறோம், இது வரலும் பண்ணுறோம். அதே நீங்கள் வந்து காம்பவுண்ட் ஒர்க்கு அது மாதிரி எதனா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் காம்பவுண்ட் ஒர்க்கு ரேட்டுக்கே எடுத்து பண்ணுறோம். நீங்கள் செங்கல்ல என்ன பட்ஜெட்னு கேட்டு பாருங்கள், அதை விட நம்ம கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஃபுல் காம்பவுண்டும் பண்ணித்தரோம், இல்லை பிரிக்ஸ் இறக்கி லே பண்ணி கொடுக்குறதும் பண்ணித்தரோம். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணாலும் காம்பவுண்ட் பண்ணித்தரோம். ஏன்னா காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 நாள் 5 நாள் இல்லை 1 வாரம், பெரிய காம்பவுண்டாக இருந்தாலும் 1 வாரம், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த காம்பவுண்டுக்கு போயிடுவோம். ஆனால் வீடு அப்படி இருக்காதுங்க. வீடு வந்து நம்ம பேஸில் வந்து ரூஃப் போட்டு சாவி கொடுக்குறவரெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 மாதம் கண்டிப்பாக ஆகும். அந்த 3 மாதம் நம்ம ஒரு வீட்டை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அடுத்த கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வந்து அதனால் நம்ம வீடு எடுத்து பண்ணுறதில்ல. உங்களுக்கு அதையும் மீறி முடியாத பட்சத்தில் வேணும்னு சொல்கிறீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசி நான் விட்டுருவேன். அவர் ஃபுல் பில்டிங் பண்ணுறாரு, அது மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் வந்து அவர்கிட்ட தான் நான் சொல்லி விடுவேன், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் காம்பவுண்ட் ஒர்க்காக இருந்தால் ஃபுல் பில்டிங் அந்த ஃபுல் காம்பவுண்டாக இருந்தாலும் நானே பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வீடு தாங்க ஃபுல்லாக பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சதுர பில்டிங் இது. இது மாதிரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸ் கட்டணும்னு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஸ் முடிச்சுட்டு அடுத்தது மேலே லே பண்ணும்போது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வீடு ஒன்று கட்டலாம். நீங்கள் இன்டர்லாக்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து ஒரு 25% காஸ்ட்டு மிச்சமாகும். இது வந்து 20க்கு 22 வீடோட சைஸு. உங்களுக்கு பாத்ரூமு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனு, ஸ்டெப்ஸு இதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல. வீடு மட்டும் 20க்கு 22, ஒரு ஹாலு 2 பெட்ரூம் வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இது வந்து கஸ்டமர் கேட்டதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து கஸ்டமரோட பிளான் தான். நம்ம இந்த வீடு பார்த்திங்கன்னா அவுட்ரு வால் எல்லாமே வந்து 9 இன்ச்சில் லே பண்ணிவிட்டு இன்னர் வால் எல்லாமே வந்து 6 இன்ச்சில் லே பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அது மாதிரி தான் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து பண்ணுறத பாருங்கள். அது மாதிரி வந்து இதில் வந்து ஒரு 9 காலம் வரும். நம்ம காலம் மட்டும் அவுட்ரு காலம் மட்டும் பூசிட்டு பாயிண்டிங் பார்க்க போகிறாங்களா, இல்லை அவுட்ரு ஃபுல்லாகவே பூசிட போகிறாங்களா, இல்லை வந்து இன்னரில் பாயிண்டிங் பண்ணிவிட்டு விட்டுற போகிறாங்களா, இல்லை இன்னர் ஃபுல்லாக பூச போகிறாங்களான்றத அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பாருங்கள். கஸ்டமர் என்ன பண்ண போகிறாங்கன்றதும் எனக்கு ஐடியா இல்லை. அவங்க அடுத்தடுத்து பண்ணும்போது தான் தெரியும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபினிஷிங் வீடியோ வரைக்கும் காமிக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் வந்து இன்டர்லாக் பொறுத்தவரையிலும் கஸ்டமரோட சாய்ஸ் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். உள்ளே ஃபுல்லாகவே பூசிட்டு அவுட்ரு பூசாமல் பாயிண்டிங் பார்த்து விடலாம், இல்லை அவுட்ரு ஃபுல்லாக பூசிட்டு இன்னர் வந்து பாயிண்டிங் பார்த்துட்டு விட்டுடலாம். இல்லைனா ரெண்டுமே வந்து பாயிண்டிங் பார்த்துட்டு உள்ளே மட்டும் டைரெக்டாக பட்டி பார்த்துடலாம், இல்லை ரெண்டுமே பாயிண்டிங் பார்த்துட்டு விட்டுடலாம். அது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. எந்த கஸ்டமர் எப்படி பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன், பாருங்கள். இதில் வந்து நம்ம 9 இன்ச் இன்டர்லாக்கில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பேஸு வந்து லே பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி லே பண்ணி கொடுத்து முடிச்சிடுவோம். முடிச்சிட்டோம்னா கஸ்டமராக அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க்கு மண்ணை கொட்டி கூறாடிட்டு 1.5 ஜல்லி தட்டிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அரக்கோணத்தில் ஒரு வீடு ஒன்று லேட்டஸ்ட்டாக பண்ணியிருந்தோங்க. அதில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார், சார் 20க்கு 36 போட்டிருக்கீங்க, அதில் காலம் போட்டு தான் போடணுமா, காலம் இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். லோட் பேரிங்கில் தாராளமாக பண்ணலாங்க. நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரு 2 தாராளமாக பண்ணலாம். இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு என்ன சொல்கிறோன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் வரலாம் லோட் பேரிங்கில் பண்ணிங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலம் போடுங்க அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறோம்.
அதனால் வந்து இல்லை சார் நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், இதுவே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுக்காக வந்தால் போனால் தங்குறதுக்காக ஒரு வீடு அவ்வளோதான். நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் போக மாட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காலமே தேவையில்லைங்க. டம்மி காலம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே லோட் பேரிங்லேயே தாராளமாக கட்டலாங்க. காலம் எதுவுமே தேவையில்ல. லோட் பேரிங்ன்னும் போது உங்களுக்கு கல்லும் வந்து மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று ஏற்றுற மாதிரி நாங்களே பண்ணி கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பண்ணும்போது பாருங்கள். இல்லை லோட் பேரிங் வீடியோ எதனா வந்தாலும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பாருங்கள். லோட் பேரிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்டரில் காலம் பூசுறது எதுவுமே வராது. ஃபுல்லாகவே நீங்கள் அவுட்ரு மட்டும் பாயிண்டிங் பார்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். அது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட்ஜெட்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு செலவு ரொம்ப கம்மியாகும். பட்ஜெட்லேயும் வீடு முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் மேலே ரேஸ் பண்ணுற ஐடியா இல்லைன்னா நீங்கள் லோட் பேரிங்கில் கட்டுங்க. அதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு லோடு நல்லா எடுக்கும். இது வந்து தக்க கல் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு கல்லோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 17 கிலோ வரும். 9 இன்ச்சு, 6 இன்ச்சு பார்த்திங்கன்னா 12 கிலோ வரும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல லோடு எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 அடி ஹைட்டு வந்து ஃபுல்லாகவே லே பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமரும் வந்து அவுட்ரு ஃபுல்லாகவே பூசிட்டு மண்ணும் கொட்டிட்டார். அது பார்த்திங்கன்னா பாரு கிடைக்கலான்ட்டு நம்ம எம்சாண்டோட வேஸ்ட்டை உள்ளே கொட்டி தண்ணி பிடிச்சி கூராடி வச்சிட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருக்குது. இது எல்லாமே கூராடி முடித்து காஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி தட்டி கூப்பிட்டாங்கன்னா அடுத்தது நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே. நீங்கள் இன்டர்லாக் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கான அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரும் பாருங்கள். கண்டிப்பாக நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.